ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரவி மோகன் மற்றும் கெனிஷா இவங்க 2 பேருமே வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. முதல் விஷயம், அந்த ஃபோட்டோ என்னவோ உண்மைதான். ஆமாம், அவங்க 2 பேருமே வந்துட்டு மாலை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியே வந்திருக்குல்ல, அது ஏஐலாம் கிடையாது, அது உண்மையான ஃபோட்டோ தான். பட் ஆனால் அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ரவிமோகன் சொல்லியிருந்தார்ல, நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வந்துட்டு ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி ரவிமோகன் சமீபத்தில் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஸோ அதற்கான பூஜையில் தான் போயிட்டு ஒரு கோயிலுக்கு 2 பேருமே ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க. அந்த கோயில் தான் இவங்களுக்கு வந்துட்டு முதல் மரியாதைக்கு மாலை போட்டிருக்காங்க. அந்த புகைப்படம் தான் சமூக வலைதளத்தில் ரொம்ப வரிகளாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மற்றபடி அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகலை. அதுவும் இல்லாமல் ஒரு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டே இருக்கும்போது இன்னும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் வந்துட்டு கொடுக்காத பட்சத்தில் எப்படி திருமணம் செய்துக்க முடியும் அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி இங்கே இருக்கு. ஸோ அது வந்துட்டு ஜஸ்ட் ரூமர் தான். அவங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. மேபி அவங்க வந்துட்டு வெளிநாட்டில் வந்துட்டு மோந்திரம் மாற்றிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு திருமணம் செஞ்சிருக்கலாம். பட் இந்திய சட்டப்படி அவங்க 2 பேருக்குமே இன்னும் திருமணமான மாதிரி எந்த ஒரு பதிவுமே கிடையாது. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.